அத்தம் விஸ்வநாதன் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், தமிழகத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியுமா சார்? அரசாங்கம் நினைச்சா ஒழிக்க முடியும். நீங்க முன்னாள் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர், அப்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? நீங்களே மக்களை கேளுங்க. அவனைக்கு என்னைக்காவது ஒன்று சின்ன சின்ன சம்பவம் எப்போவாச்சும் நடக்கும், அத்திபூத்த மாதிரி ஒன்று. ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் நடந்ததே இல்லை. இது என்ன வருஷமெல்லாம் சொல்லிக்கிட்டே இங்கே சட்டமன்றத்தில் பேசினா எல்லாரும் அதுதான் பேசுகிறோம். இந்த தமிழ்நாடு போதைப் பொருளில் சந்தைக்களமாக மாறிவிட்டதுன்னு நம்ம எடப்பாடியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பேசினப்பெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்பொழுது இந்த அரசு போதிய கவனம் அதில் செலுத்தி இருக்கணும். எல்லா சட்டமன்றங்கள் கூடுறப்போலாம் பேசுகிறப்போலாம் அதிமுக உறுப்பினர்கள் கடுமையாக இதை சொல்லாமல் யாரும் பேசுறது. இவ்வளவு பேசியும் எடுத்து சொல்லிங்க அவங்க அது இந்த போதிய நடவடிக்கையே எடுக்கலை. காரணம் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆளுங்கட்சியினர் துணை போவதால் இன்றைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியல. அவர்கள் சுதந்திரமா செயல்பட விட்டால் நிச்சயமா இந்த டாஸ்மாக் மூலமா வரக்கூடிய வருமானம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே வருது. டாஸ்மாக் விலை உயர்வு தான் கள்ளச்சாராயம் பெருகுவதற்கு காரணம்ங்கிறாங்க, உண்மைதானா? டாஸ்மாக் விலை கண்மூடித்தனமா போச்சு. இந்த ஒரு பக்கம் அதுல பாருங்க, அன்னைக்கு ஒரு மக்கள் ஒரே சொல்றான், அங்கே போனா 140 ரூபா, இங்கே 50 ரூபா கிடைக்குது. அந்த வித்தியாசம் ஏழை எளிய மக்களுக்கு எங்கே சீப்பா கிடைக்குதோ அங்கேதான் போவான். அவங்க உயிரை பற்றி கவலைப்படல. இது மாதிரி இல்லை. இந்த மாதிரி அரசும் ஒரு காரணம். அது மாதிரி எல்லாத்தோற்றையும் என்னென்ன காரணம் இது கள்ளச்சாராயம் வர்றதுக்கு இதனால வருது ஊக்கப்படுத்து, அது காரணங்களை கண்டுபிடிச்சு அதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இந்த அரசு அதுல கவனமே செலுத்தல. அவங்களுக்கு தன்னுடைய கடமையே செய்யல. மக்களுடைய உயிரை மலிவா நினைக்கிறாங்க. பூரண மது விலக்கு என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமா? அரசு நினைச்சா எதுவும் சாத்தியம் இல்லை. அந்த மனமும் வேண்டும்.